நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் காவல்துறையில் சங்கம் தொடங்க அனுமதி வழங்கப்படும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விபத்துக்களை தடுக்கும் வகையில் போக்குவரத்து விதிகள் மாற்றம் செய்யப்படும் என்று தெரிவித்தார். காவல்துறையினரின் அடிப்படை உரிமைகளை காக்க காவல்துறையில் சங்கம் தொடங்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காவல்துறைக்கு நம்முடைய ஆட்சியில, தமிழ் தேச அரசின் ஆட்சியில சங்கம் தேவைப்படாது. ஆனால் அவர்களின் அடிப்படை உரிமை, அதை நம்முடைய அரசு அங்கீகரித்து அவர்களுக்கென்று சங்கத்தை உருவாக்கி கொள்ள அனுமதி கொடுக்கிறது. தமிழ்நாட்டு காவலர் சங்கம் அதற்கு தலைநகர்ல, திருச்சியில தலைநகருக்கு நிர்வாக தலைநகர், அங்க கொண்டு போய் வச்சிருவேன். அங்க தலைமையகம் இருக்கும், நாடங்களும் பிரான்சஸ் கிளைகள் இருக்கும். அவங்க என்ன வேணுமோ அவங்க கோரிக்கையை நம்ம கொடுப்பாங்க, நிறைவேற்றுவோம். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியை விமர்சித்தார். மேலும் தாவேகாவுக்கு கொடுக்கும் நெருக்கடி தேவையற்றது என்றும் கருத்து தெரிவித்தார். வரட்டும் பார்ப்போம். ஆகச்சிறந்த நாடாதான் இருக்கும். இந்த 5000 10,000 ஆகும். அவர் ஃப்ரிட்ஜுன்னா இவர் ஏதாவது டிவி ஏதாவது ஒன்று ஏசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நெருக்கடி அவசியமற்றது. அது ஏன் அது திரும்ப திரும்ப இந்த பேச்சு வருதுன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் கொடுக்கணும், உரிமத்தை பேசுற கொடுக்கணும்.